ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்பிகே டைரிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பேனில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடயே ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் போல் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாதம் உதிரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தையும் கொட்டி நம்ம கிளறிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம கிளறியாச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்ம தக்காளி சாதம் ரெடி. இது மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஆர்பிகே டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.